என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு. இல்ல நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் டாக்டர் இவ்ளோ சொல்லிருக்காருல்ல. இல்ல நீ எதுவும் இன்செக்யூர்டானா? நானா? எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகணும்? இப்ப காவேரி, நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வெண்ணிலா இங்க இருக்கிறதுனால நீ டிஸ்டர்ப் ஆகுற. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இல்லைன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு அந்த பயம்லாம் வேண்டாம் காவேரி. வெண்ணிலா கியூர் ஆனதும் நான் பழைய விஜய் இல்லைன்னு தெளிவா அவளுக்கு புரிய வச்சிருவேன். நான் எங்க பயப்பட போறேன்? நீங்க பழைய விஜயாவே இருந்தாலும் எனக்கு என்ன? அந்த பொண்ணை நீங்க பழைய வெண்ணிலாவே நினைச்சாலும் எனக்கு என்ன? முழுசா ஞாபகம் வராதப்பவே அப்படி புடிச்சு தள்ளுறா. அவளை போய் சாஃப்ட் நேச்சர்னு சொல்லிட்டு இதுல முழுசா குணமாக்குற வரைக்கும் இங்கே தான் இருப்பாளாம்ல. எதுக்கு இன்னும் அசிங்கப்படுறதுக்கா? என்ன என்ன அதட்டுறீங்க? என்ன சவுண்ட்? என்ன பழைய விஜய் நினைச்சிட்டாலும் பரவாயில்லடா. அப்புறம் அவளை விட்டு போயிட்டா உனக்கு ஓகேவா? நீங்க விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருந்தா அதை நான் மாத்த முடியுமா? என்கிட்ட தானே ஆகணும். ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஏத்துக்கிட்டேன். உங்க எக்ஸ்ல வர வீட்லயே வச்சு பாத்துக்கணும்னு சொன்னீங்க. அதையும் பண்ணேன். அவங்க என்ன அடிக்கிறதையும் அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். ஏன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொன்னீங்களே, மறக்கலையே, அதையும் போட்டனே. அப்புறம் என்ன விட்டு போறது அப்படியே புதுசா முடிவு பண்ண மாதிரி பேசுறீங்க. எதுக்காக இப்படி வந்து சமாதானமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் புரியவே இல்ல. ஏய், அறிவு கட்டத்தனமா ஏதாவது ஓடிட்டு இருக்காத. நீ கேட்கிற முட்டாத்தனமான கேள்விகளா சீரியஸா உனக்கு கொடுத்துட்டு இருக்கணுமா? ஏய், உனக்காக யோசிச்சு அலைஞ்சு திரும்பி ஓடி வந்தேன் பாரு. என்ன சொல்லுடி? நான் ஒரு மனைவி. அறநூற்றையும் அவ்வறத்தின் வழிபட்ட அரசியல் நூலிலும் போர்த்துறையிலும் மிகுந்த பயிற்சி உடையவராய் திகழ்ந்தனர். அரசியற் கல்வியின்றி இலக்கியத் துறையிலும் நிரம்பிய அறிவுடையராய் செய்யுள் பாடும் சிறப்பமைந்த செந்தமிழ் புலவராயும் விளங்கினர் என்பது பண்டை தமிழ் வேந்தர்கள் பாடியுள்ள பாடல்களால் நன்கு புலனாகும். அக்கால தமிழ் அரசர்கள் கற்றறிந்த தமிழ் புலவர்களை போற்றி அவர்கள் அஞ்சாது கூறும் அறிவுரைகளை வெறுக்காது ஏற்றுக்கொண்டு தங்கள் தவறுகளை போக்கி திருத்திக் கொண்டு வாழ்ந்தனர். அரசன்பால் தவறு கண்டவிட்டது அவனை இடித்துரைத்து திருத்தும் உரிமை நாட்டில் வாழும் சான்றோர்களுக்கு உரியதாய் இருந்தது. எனவே அரசியல் வினைக்குழுவில் நாட்டிலுள்ள